السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். அதே போன்று ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வின் உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். இந்த துஆக்கள் கபூலாக வேண்டுமா? நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். நாம் ஓரிரு தடவைகள் அல்லது ஒரு சில நாட்கள் துஆக்களை ஓதிவிட்டு என்னுடைய துஆக்கள் கபூலாகவில்லை என்று கூறுவதை விட, நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, அதே போன்று அசருக்கு பின் யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அன்றைய நாளை ஆரம்பம் செய்வதற்கு முன் இந்த துஆவை ஓதி அன்றைய நாளை நாம் ஆரம்பம் செய்தால் நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். அன்றைய நாள் முழுவதும் நமக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். என்ன துஆ என்றால், யா ரஸாக்கு, யா ஃபத்தாஹு, யா வஹ்ஹாபு, யா கனியு, யா முக்னி, யா பாசித்து, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் வ அஸ்அலுஹு மின் ஃபضலிஹி. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். யா ரஸாக்கு, யா ஃபத்தாஹு, யா வஹ்ஹாபு, யா கனியு, யா முக்னி, யா பாசித்து, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் வ அஸ்அலுஹு மின் ஃபضலிஹி என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம்.